சக்ஸஸ் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரி வந்து இவர் பேர் வந்து அசஃபக்யூ சுனாவாலா. இவர் வந்து ஒரு கம்பெனியில் 1500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து 36 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு 36 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனிதர். ஓகேங்களா? இவருடைய முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்காரு, ஒரு ஆஃபீஸ் போயிருக்காரு, சம்பளம்லாம் இல்லாமல் ஒரு திருப்பி டிரைவராக மாறுறாரு. இந்த டிரைவர்லேருந்து ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் பண்ணுறாரு. அந்த சேவிங்ஸ் வச்சு ஒரு கார் வாங்குறாரு. ஸோ அந்த காருக்கு அவரே டிரைவர் ஆகுறாரு. அந்த டிரைவிங் ப்ளஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ரெண்டலில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டல் ஓட்டுனது கொஞ்சம் சேவிங்ஸ் கிடைக்குது. இந்த சேவிங்ஸ் வச்சு இன்னொரு காருக்கான ஒரு அஸ்திவாரம் போடுறாரு. இப்போ 2 கார் வந்துச்சு, கூட இன்னொரு டிரைவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த அவர் டிரைவர், இவர் டிரைவிங் இதெல்லாம் சேர்த்து பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பிஸ்னஸ் ரன் ஆகுறதுனால இவருக்கு ப்ராஃபிட் வருது. ஓகேங்களா? இந்த ப்ராஃபிட்டை வந்து கண்ணா பின்னாலாம் அவர் செலவழிக்கல, சேவ் பண்றாரு. ஸோ இந்த சேவிங்ஸ்ல ஒரு விஷயம் அவருக்கு அக்யூமுலேட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி பேங்க்ல அடுத்த ஒரு கார் வாங்குறதுக்கு இவர் டிரான்சாக்ஷன் வச்சு கேட்குறாரு. ஓகேங்களா? பேங்கும் வந்து லோன் கொடுக்குறாங்க. அந்த காரை வாங்குறாரு. அதுக்கு ஒரு டிரைவரை போடுறாரு. அதை ரெண்டுக்கு போகுது. ஸோ இந்த ரெண்டல்ல போய் 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 என்ன இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 400 கார் கிட்ட வந்துட்டாரு. ஓகேங்களா? இப்ப 400 கார் வாங்கி அவர் ரெண்டல்ல விட்டனால அவரு வருஷத்துக்கு 36 கோடி சம்பாதிக்கிறாரு. ஸோ இப்ப இவர்கிட்ட இந்த 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 ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல, ஒரு சின்ன விஷயத்த வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவர் வந்து டைப் பார்ட்னர்ஷிப் எல்லாம் போடுறாரு. உபேர் அவங்க இதுல எல்லாம் பார்ட்னர்ஷிப் பத்தி பேசியிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இது ரொம்ப இன்ஸ்பயர். நீங்க இவரோட பேரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, டாபிக்ல படிங்க. சின்ன இன்ஸ்பிரேஷன். இது ஒரு ஓரமாக வந்துட்டு போற ஒரு முக்கியமான ஒரு கதை. படிச்சது வந்து ஒரு 10வது தான். பட் அதுக்கு எப்படி அதை ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம், எப்படி மோட்டிவேட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்குல்ல, ரொம்ப பாராட்டுக்குரியது. ஸோ வாழ்த்துக்கள் மிஸ்டர் அஷ்ரஃபக்யூ சுனாவாலா. ஸோ இவரை வாழ்த்துவோம், வளரட்டும். இவர் போல் நாமும் வாழ்வோம், வளருவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.